அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேஜிக் ஆஃப் கலர்ஸ், வண்ணங்களின் விந்தை அப்படின்ற தலைப்பில் நிறைய வித்தியாசமான செயல்பாடுகளை பார்க்க இருக்கிறோம். நாம் டர்ட்டில் ஆர்ட் ஆன்லைன் டூலை பயன்படுத்தி நிறைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நாம் டர்ட்டில் ஆர்ட் ஆன்லைன் டூலில் ஒர்க் பிளேஸ் அப்படின்ற இடத்துல இந்த பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே நாம் ஏற்கனவே லேர்ன் பண்ணி வச்சுருக்கிற வடிவங்களை எப்படி நம்ம வரைகிறது, அந்த வடிவங்களுக்கு நாம் நினைக்கிற கலரை எப்படி கொடுக்குறது, ஸோ இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன், ஸ்டார்ட் ஃபில், எண்ட் ஃபில். ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நாம் இன்றைக்கி அந்த வண்ணங்களின் விந்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தயாராக இருக்கீங்களா? டர்ட்டில் ஆர்ட் ஆன்லைன் டூலை பயன்படுத்தி இன்றைக்கி இந்த ஒர்க் பிளேஸினுடைய பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத முதல் படிநிலையை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5 விதமான பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் எந்த டூலுக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பென் பிளாக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பிளாக்ஸை ட்ராக் பண்ணி நாம் ஒர்க் பிளேஸுக்கு கொண்டு வரோம். இதில் பாருங்கள் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்றத மேலே கலர் அப்படின்னு இருக்குது, கீழே ஷேட் அப்படின்னு இருக்குது. இந்த கலர் அப்படின்றதில் ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு 10 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகும். 10, 20, 30 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷேட் அப்படின்னா ஒவ்வொரு 10 பாயிண்ட்டுக்கும் மேலே என்ன கலர் கொடுத்தோமோ அதனுடைய ஷேட், அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகிட்டே வரும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே டிஃபால்ட்டாக 60, 70 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்போ ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்றதில் ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் வச்சுருந்தேன். டிஃபால்ட் வேல்யூவை அப்படியே நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நான் மாற்றிருக்கேன். இது முதல் ஸ்டெப்பு நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ரெண்டாவதாக இந்த ப்ளூ கலர் தேவையில்லை, வேறு கலரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கலர் அப்படின்ற இடத்துல 16 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள் எல்லோ கலரில் நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ தேவைப்பட்ட 80 அப்படின்னு சொல்லி நம்பரை மாற்றுறேன். இப்போ பாருங்கள் வயலட் கலரில் நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸை ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பிளாக்ஸ் மூலிமா நம்மளால் கலர்ஸை வந்து பேக்ரவுண்டை மாற்ற முடியும். சரிங்க. இப்போ ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸை மாற்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பேக்ரவுண்ட் கலர்ஸை மாற்றின பிறகு அதில் ஏதாவது நம்ம வடிவங்களை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எந்த வடிவங்களை கொண்டு வரலாம்? நிறைய வடிவங்களை வரைஞ்சி பார்த்து நம்ம பயிற்சி செஞ்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம எதை கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வட்டம் ஒன்றதை வரைஞ்சி பார்த்துருக்கோம். வட்டத்தை இங்கே வரையலாமா? எஸ். இப்போ வட்டத்தை வரையணுன்னா நம்ம எந்த பிளாக்ஸுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும்? எஸ், வெரி குட். இங்கே பாருங்கள் ஆங்கிள் ரேடியஸ் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குங்களா, இதை ட்ராக் பண்ணி நம்ம ஒர்க் பிளேஸில் இந்த ஃபில் ஸ்க்ரீனோட நம்ம ஆட் பண்ணி சேர்த்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே ஃபில் ஸ்க்ரீனுடைய டிஃபால்ட் வேல்யூ அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து பாருங்கள் ஆக் அப்படின்ற பிளாக்கில் ஆங்கிள் வந்து டிஃபால்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குங்க? 180. ரேடியஸ் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. இப்போ இந்த 180ன்றதை நம்ம 360 மாற்றணும். எதனால் நம்ம 360 மாற்றுறோம்? எஸ், 180ன்றது நமக்கு அரை வட்டம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? 360 அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? கீழே ரேடியஸ் வந்து 100 இருக்கட்டும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பேக்ரவுண்ட் கலர் மாற்றியாச்சு. பேக்ரவுண்ட் கலர் மாற்றின பிறகு அதில் நான் சர்க்கிள், அதாவது வட்டத்தை இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வட்டத்தை வந்து வரைகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஆக் அப்படின்றதில் ஆங்கிள் அப்படின்றதில் 180 அப்படின்னு சொல்லி தான் டிஃபால்ட்டாக இருந்தது. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? 360 நான் மாற்றிருக்கேன். இப்போ நாம் இதை இன்னொரு வழியில், அதாவது 360 அப்படின்னு சொல்லி மாற்றாமலேயே நம்மளால் ஒரு வட்டத்தை வரைய முடியும். எப்படிங்க? எந்த பிளாக்ஸ் போனால் நம்மளால் மாற்ற முடியும்? வெரி குட். நம்ம இந்த பிளாக்ஸில்
நம்ம ரிப்பீட் அப்படின்ற பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த ஃபில் ஸ்க்ரீனுக்கு கீழே என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ஆக் அப்படின்றது, அதாவது ஆங்கிள் ரேடியஸ் அப்படின்றத இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிப்பீட் அப்படின்றதுல டிஃபால்ட் நம்பர் என்ன இருக்குது, 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் 2 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிறத க்ளீன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இப்போ வட்டம் வந்தாச்சு. அதாவது ஆங்கிள் 180 இருந்தாலும் நம்மளால் ரிப்பீட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளால் முழுதான ஒரு வட்டத்தை வரைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த செயல்பாடு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அதில் ஒரு வடிவத்தை எப்படி வரைகிறது அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் மாற்றியாச்சு, ஒரு வடிவத்தை வரைஞ்சாச்சு. அந்த வடிவத்தில் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு கலரை நான் ஃபில் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். மேலே என்ன பிளாக்ஸ் இருக்குது, எஸ், புதுசாகவே போயிடலாமா. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இங்கே ஃபில் ஸ்க்ரீனில் கலர் என்ன வேல்யூ இருக்குங்க, 60 இருக்கா, நம்ம 30 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாமா. வெரி குட். ஷேட் அப்படின்றதுல 17 இருக்குது. ஸோ 80 அப்படின்ற ஒரு வேல்யூஸை நான் மாற்றிருக்கேன். சரிங்க, இப்போ தான் புதுசாக ஒரு ஆப்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸ்டார்ட் ஃபில் அப்படின்றத ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் விட்டுருக்கேன். அதுக்கடுத்தது இப்போ நம்ம இங்கே என்ன வரைய போகிறோங்க, வட்டம் வரைய போகிறோம். வட்டம் வரையணும்னா எந்த பிளாக் போகணும், எஸ், மூமெண்ட் பிளாக்கில் ஆங்கிள் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே 180 100 இருக்குது. இந்த 180-ஐ என்னவோ மாற்றிக்கணும், 360 மாற்றிக்கணும். அப்போ தான் முழுதான ஒரு வட்டம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. சரிங்க, இப்போ கடைசியாக ஸ்டார்ட் ஃபில் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும், எண்ட் ஃபில் அப்படின்றத கடைசியாக நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா. சரிங்க, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா. பாருங்கள், இப்போ பேக்ரவுண்ட் கலர் மாற்றியாச்சு, ஒரு வடிவத்தை வட்டம் வரைஞ்சாச்சு, அந்த வட்டத்துக்கு மட்டும் தனி கலரை நாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா. எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். வெரி குட். இப்போ உங்கள் மனசில் இன்னொரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும். என்ன கேள்வி, இப்போ இங்கே ரெட் அப்படின்றது இருக்குது. இந்த ரெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பப்பட்ட கலரை நான் மாற்றணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் தோணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த ஸ்டார்ட் ஃபில் அப்படின்றது இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி தனியாக வச்சுக்கிங்க. செட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ட்ராக் பண்ணி அந்த ஃபில் ஸ்க்ரீன் கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் ஃபில் அப்படின்றத இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ செட் கலரினுடைய டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்குது, 0 அப்படின்னு இருக்குது. இப்போ அதை ஒரு 16 மாற்றிக்கலாமா. ஓகேங்களா, 60. ஓகே, வெரி குட். இப்போ கீழே 360 இருக்குது, 100 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே போய்ட்டு க்ளீன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இப்போ பேக்ரவுண்ட் கலர் வட்டம் வரைஞ்சிருக்கோம். அந்த வட்டத்தில் டிஃபால்ட் கலரை விட எனக்கு விருப்பப்பட்ட அந்த ப்ளூ கலரை நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்படி தான் நாம் அந்த ஃபில் கலர் அதை பயன்படுத்தி ஃபில் ஸ்க்ரீன், செட் கலர், ஸ்டார்ட் ஃபில், எண்ட் ஃபில் இதையெல்லாம் பயன்படுத்தி பல விதமாக நாம் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும், வடிவங்களை வரைய முடியும். இப்போ இங்கே சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் நம்ம, இங்கே இதுக்கு பதிலாக இங்கே ஒரு சதுரம் வரைஞ்சி பார்க்கலாமா, முயற்சி பண்ணலாமா. வெரி குட். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பென் பிளாக்கில் எதை நம்ம சூஸ் பண்ணணும், வெரி குட், செட் கலர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பிளேஸில் விட்டுருக்கேன். சரிங்களா. செட் கலரில் 0 அப்படின்னு இருக்குது டிஃபால்ட் வேல்யூ, நம்ம என்னவோ மாற்றிக்கலாம், ஒரு 70 இருக்கட்டுமா, தேவைப்பட்டால் எந்த கலரை வேணால் நம்ம நம்பரை வந்து சூஸ் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்க்ரீனை வந்து ஃபில் பண்ண போகிறோம், அதாவது பேக்ரவுண்டை மாற்ற போகிறோம், கலரை மாற்ற போகிறோம் இல்லையா. அப்போ ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற பிளாக்ஸை ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் வேல்யூ 16 இருக்குது, இங்கே ஷேடு வந்து 17 இருக்குது. நான் இதை 0 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன், ஷேட் அப்படின்றதையும் 0 அப்படின்றது மாற்றிக்கிறேன்.
சரி, என்ன தான் ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்டார்ட் ஃபில் அப்படின்றத இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்க. இப்போ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தபடியாக நான் கேட்க போகிறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரம் நம்ம வரைய போகிறோம். ஒரு சதுரம் வரைகிறதுக்கு என்னென்ன பிளாக்ஸை நம்ம இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வச்சா நம்ம ஒரு சதுரம் வரைய முடியும்? வெரி குட். அப்போ நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாமா? எஸ். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ளோ பிளாக்கில் இருக்கிற ரிப்பீட் பிளாக்கை இந்த ஸ்டார்ட் ஃபில்லுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக எவ்வளோ வேல்யூ இருக்குது? 4. சதுரத்துக்கு 4 பக்கங்கள். அப்போ 4 இருந்தால் ஓகே தானே? எஸ், வெரி குட். இப்போ அடுத்தபடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்வேர்ட், அதாவது மூமெண்ட் பிளாக்கில் இருக்கிற இந்த ஃபார்வேர்ட் அப்படின்றத இந்த ரிப்பீட்டுக்கு கீழே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? டிஃபால்ட் வேல்யூ 100 இருக்குது, அதுவே இருக்கட்டும். அடுத்தது ரைட் பக்கம் திரும்பணும் 90 டிகிரியில். ஸோ டிஃபால்ட் வேல்யூ அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ப்ளே பண்ண போகலாமா? போகக்கூடாது. வெரி குட். ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டார்ட் ஃபில் கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக கடைசியாக ஃபைனலாக நம்ம எதை கொடுக்கணும்? எங்கே சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். எண்ட் ஃபில் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். வெரி குட். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? குட். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் சதுரம் வந்து ஒரு வடிவத்தை வரைஞ்சிருக்கோம். அந்த சதுரத்துக்கு தனியாக ஒரு கலரை நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோ செயல்பாடுகளை மிக அழகாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் நிறைய வடிவங்களை பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி நீங்களும் வரைஞ்சி பார்க்கலாம். முயற்சி செய்யலாம் தானே? வண்ணங்களின் விந்தை. எல்லாரும் ரொம்ப அருமையாக ஆர்வமாக இதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண பிறகு வடிவங்களை எப்படி அங்கே கொண்டு வர்றது, அந்த வடிவங்களுக்கு தனி கலரை எப்படி நம்ம கொடுக்கறது, இப்படின்றது நிறைய தகவல்களை, நிறைய செயல்பாடுகளை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு என்னென்ன பிளாக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்? எஸ், ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கலர் ஷேட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மிக முக்கியமானது ஒன்று ஸ்டார்ட் ஃபில், அடுத்தது எண்ட் ஃபில். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி நாம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வடிவங்களை வரைஞ்சிருக்கோம், அந்த வடிவங்களுக்கு தனிப்பட்ட கலர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுபோல் செயல்பாடுகளை நிறைய வடிவங்கள் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கே நிறைய ரிசல்ட் வந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி.